அடுத்து நம்ம குழந்தைகளோட ஒரு கேம் ஆட போறோம். தீக்ஷிகா, இதே மாதிரி நீ பண்றியா? இதே மாதிரி பண்ணு பாப்பா. அந்த மாதிரி பண்ணு. அந்த பாப்பா அழகா பண்றாப்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க. இந்த பாரு இந்த பாரு இந்த பாரு. இங்க பாரு இங்க பார்த்து பண்ணு. எப்படி பண்ணு? அந்த மாதிரி பண்ணு. சரி ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். நல்லா இதை விட வாய் ஓப்பன் ஆகணும் பாரு. அவங்க வாய் எவ்வளவு பெரிய ஓப்பன்ல இருக்கு பாரு. ஐயோ தன்னிசரி பயங்கரமா பண்றாப்ல அங்க உட்காந்து. சரி ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். இங்க பாரு. அதானே நாக்கு நாக்கு வெளியே நீட்டணும். கை இப்படி வச்சிருக்கணும். இங்க பாரு. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஆத்தாடி இங்க இங்க பாரு. வாய் எப்படி வச்சிருக்கு பாரு. இப்படி வைக்கணும். அவ்வளவு பேரும் ஒண்ணு ஒரே மாதிரி பண்றான் பாரு. நெக்ஸ்ட். ஆமா நீ டிக்டாக் எல்லாம் பண்ணுவியாமே அப்படியா? நீ உட்கார போறியா? ஒரு சவுண்டு மட்டும் போடுவாங்க. அதுக்கு வந்து நீ வந்து டிக்டாக் பண்ணணும். நடிச்சு காட்டுறியா? ஆடியோ போடுங்க ஆடியோ போடுங்க. நான் யார் தெரியுமில்ல? எங்க ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டினவன். அது லெஃப்ட் சைடுல. சூப்பர் சூப்பர். அடுத்து நம்ம குழந்தைகளோட ஒரு கேம் ஆட போறோம். இந்த கேம் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இங்க ஒரு முக்கியமான ஒரு விஐபி ஒருத்தரை நான் கூட போறேன். அவர் வந்து என்ன பண்ண போறார் அப்படின்றத பாப்பா. வாங்க மிஸ்டர் விஐபி. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்னண்ணே? பேர் வந்து சம்சுதீன். எந்த ஊர்ல நீங்க? மதுரையில் 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 மதுரை மண்ண தொட்டா உங்க மாசம் விண்ணத்தோடும். ஓ மதுரையா? உங்க ஊர் என்ன அப்படின்னு கேட்டாலே ஒரு பாட்டாவே பாடி கட்டுறாரு பாருங்க. கடவுள் அமைத்து வைத்த மேடை அப்படின்னு ஒரு சாங் இருக்குல்ல? ஆமா. அதுல வந்து அந்த மிமிக்ரி எல்லாம் பண்ணிட்டு நம்ம மரியாதைக்குரிய எஸ்பிபி அவர்கள் அந்த பாடலை பாடி இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. அதே மாதிரி அந்த பாடலை உங்களால பாட முடியுமாங்க? கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. கொட்டும் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்டம் கேட்டதம்மா. கொட்டும் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்டம் கேட்டதம்மா. ஆசை விமானத்தில் ஆனந்த மேகத்தில் சீர்கொண்டு வந்ததம்மா. தேன்மொழி
கொடிமங்கையர் யாழிசை மீட்டிட ஊர்காலம் போனதம்மா. சிங்கார காலோடு சங்கீத தந்தைகள் சந்தோஷம் பாடுதம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இறைக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. கன்றோடு பசு வந்து கல்யாண பின் பார்த்து வாழ்த்தொன்று கூறுதம்மா. கான்வென்ட் பிள்ளைகள் போல் வந்த முயல்கள் ஆங்கிலம் பாடுதம்மா. பண்பான வேதத்தை கொண்டாடும் மான்கள் மந்திரம் ஓதுதம்மா. மாண்டேஜம் தந்துஹானினா மம ஜீவன ஏதுனா சங்கீபத்னாமி சுபதே சங்கீகதனவாங்ஷம். பண்பான வேதத்தை கொண்டாடும் மான்கள் மந்திரம் ஓதுதம்மா. பல்லாக்கு தூக்கிடும் பறிபட்ட யானைகள் பல்லாண்டு பாடுதம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. ஒரு கிளி கையோடு ஒரு கிளி கை சேர்த்து உறவுக்குள் நுழையுதம்மா. உல்லாச வாழ்க்கையை உறவுக்கு கொடுத்திட்டு ஒரு கிளி ஒதுங்குதம்மா. அப்பாவியான் கிளி தப்பாக நினைத்தது அப்போது புரிந்ததம்மா. அது எப்போதும் கிளியல்ல கிணற்று தவளைதான் இப்போது தெரிந்ததம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. சபாஸ், ரொம்ப அருமையா பண்ணீங்க, ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. எல்லாரும் கை தட்டி ரொம்ப ஒரு சூப்பர், ரொம்ப அருமையா பாடினீங்க. கண்டிப்பாக உங்க பேர் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா தெரிஞ்சு போச்சு. நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வரணும். இன்னும் நிறைய உயரமான ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நம்ம கலைஞர் தொலைக்காட்சி சார்பாக, நம்ம செல்லக்குட்டி டீம் சார்பாக உங்களை வாழ்த்துறோம். அவர் வந்து சிறு வயதிலிருந்தே கண் பார்வை இழந்த ஒருவர். அவருடைய மனைவியும் ஒரு கண் பார்வையற்றவர். அவருக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தைக்கும் அந்த கண் பார்வை இல்லை என்பது தான். இருந்தாலும் அந்த குடும்பம் வந்து இவருடைய திறமையால் இன்னும் உயர செல்ல கலைஞர் தொலைக்காட்சி சார்பாகவும் நம்ம செல்லக்குட்டி நிகழ்ச்சி சார்பாகவும் அவங்க குடும்பத்தின் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை இன்னொரு முறை சொல்லிக்கிறேன்.